ஏய் ட்ரேடிங்னா சூதாட்டம் ஜூடான்னு சொல்லி வெளியே போகிற ஆளாக இருந்தால் 1 minute வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் மைண்ட் செட்டையே மாற்றும். இந்த 2026 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் இதை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியுமா? தட்ஸ் வெரி ராங். அதனால தான் 90% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல நீங்கள் மாறலைன்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களை லாஸ் மிஷின் ஆக்கிடும். 2026 கேம் வேற லெவல். ஏஐ டெக்னிக்கல் அனலைஸ், மல்டிபிள் இண்டிகேட்டர் இன் ஒன் ட்ரேட், ஃபேக் பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறது, இதனால தான் சக்ஸஸ் இருக்கு. ப்ரோ நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, பட் வேற யாரோ ஒருத்தர் அதை ப்ராஃபிட் பண்ணுறோம். எப்படி இது பாசிபிள்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அப்புறம் லாஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அதை எப்படி ஹோல்டு பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. 60% ட்ரேடர்ஸ் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஒழுங்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது 1% ரிஸ்க், 3% ரிவார்ட். அடுத்து நம்ம பிக்கஸ்ட் எனிமி எமோஷனல் ட்ரேட் அண்ட் ஓவர் ட்ரேட். இதை சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லிட முடியாது. இதுக்குன்ட்டு ஒரு தனி வீடியோவே பார்ப்போம் தனியாக. லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மாட்டேன். எக்ஸ்பிரி டேன்னா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பிளான் பண்ணுங்க. எந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகக்கூட அதிக வாய்ப்பு. நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி கேபிட்டல்லாம் நிறைய டைம் வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ப்ராஃபிட் பண்ண, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி வர வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆயிடுச்சுன்னா யோசிக்காமல் வெளியே போயிட்டு உங்களோட அடுத்த வேலையை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் மெஜாரிட்டியான டைம் நீங்கள் செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரேடில் இருந்த கான்சன்ட்ரேஷன், கான்ட்ரிபியூஷன், அந்த ட்ரெண்டோட ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த கிளியரன்ஸு, எதுவுமே நீங்கள் ரெண்டாவது எடுக்கிற ட்ரேடில் நீங்கள் அந்தளவுக்கு அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒன் ட்ரேடோட க்ளோஸ் பண்ண பாருங்கள். இல்லை முடியலை, டெம்ப்டிங் ஆகுது, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கரெக்டான ட்ரெண்டு, உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடில் இருந்து 30% ப்ராஃபிட் அமுக்கும் ரிஸ்க்காக வச்சு செகண்ட் ட்ரேட் நீங்கள் பிச் பண்ணலாம். அடுத்த இன்விசிபிள் எதிரி யாருன்னா ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க. சந்தைன்ன உடனே பங்கு சந்தை இல்லை ப்ரோ. சந்தைன்ன உடனே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாட்டு சந்தைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு மாடு வாங்கிட்டு வரீங்க. பேலன்ஸ் மீதி பணத்தை விட்டுட்டு வந்தால் லாபம் யாருக்கு ப்ரோ? 2026 டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ பிளான் பண்ணி என்ட்ரி போடுங்க. வேஸ்டாலாம் ப்ரோக்கரேஜ் கொடுக்காதீங்க. டோன்ட் பேனிக், நான் இருக்கேன். பிரதர், கிளியர்லி ட்ரேட் யுவர் ஐடியா, நாட் யுவர் எமோஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மணி மேக்கிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ see you guys. தன்யவாத்.